நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். கேஷியஸ் ஸ்டேட்ஸில் ரியல் கேஸ் ஐடியல் கேஸ்னு 2 டெர்மினாலஜிஸ் பார்த்துருப்பீங்க. ரியல் கேஸஸ் ஐடியல் கேஸஸ். ரியல் கேஸஸ்ன்றது நம்ம ரியல் லைஃப் டைமில் யூஸ் பண்ணுற கேஸஸ் எல்லாமே ரியல் கேஸஸ். ஐடியல் கேஸஸ்ன்றது அப்படி ஒன்று இல்லவே இல்லை, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஐடியல் கேஸுன்றது இட்ஸ் அ இமேஜினரி கேஸ், இமேஜினரி ஈக்குவேஷன் பேஸ்டு ஆன் டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸை பேஸ் பண்ணின ஒரு இமேஜினரி ஈக்குவேஷன் தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. இட்ஸ் அ வெரி வேக்யூம் மாதிரி, வேணுமே இல்லாத ஒரு வெற்றிடம் மாதிரி. ஆனால் வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் பார்க்கும்போது வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட்டில் நம்ம ரியல் கேஸ் ஈக்குவேஷனை எழுதுவோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? இப்பயும் பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பின்ற டேர்ம் கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. கரெக்ஷன் இன் பார்ஷியல் ப்ரெஷர் அண்ட் கரெக்ஷன் இன் வால்யூம். இந்த 2 டெர்மினாலஜிஸும் இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற பேஜில் இருக்கும். ஸோ அதில் தான் அந்த பியோட வேல்யூ ஐடியல் கேஸ்க்கு பி நார்மலாக, ரியல் கேஸஸ்க்கு பி ப்ளஸ் ஏ என் ஸ்கொயர் பை வி ஸ்கொயர்னு பார்த்தோம். ஏன்றது இங்கே என்னது? வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட். இதுவே மாதிரி வால்யூமில் பார்த்துருப்போம். வால்யூம்ன்றது ஐடியல் கேஸில் நார்மலாக வின்னு வந்திருக்கும். ஆனால் ரியல் கேஸஸில் பார்க்கும்போது வி மைனஸ் என்பி. இங்கே என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸு, பின்றது வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் கரெக்ஷன் டேர்ம் பண்ணதுனால ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிவின்னு வருமா? ரியல் கேஸ் பின்ற டேர்முக்கு பதிலாக இது வின்ற டேர்முக்கு பதிலாக வி மைனஸ் என் பை என் இன்டூ வி ஈக்குவல் டு என்ஆர்டி. ஸோ இந்த டேர்ம் இந்த சேஞ்சும் கிடையாது, ஏன்னா ரேட் கான்ஸ்டன்ட் மாறாது. டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் போத் த ஈக்குவேஷன்ஸ். இப்போது இந்த ரியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு நம்ம ரியல் கேஸ் ஈக்குவேஷன் சொல்லிட்டோம். இப்போ ஒரு கேஷியஸ் மாலிக்யூல் அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கான வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ, ப்ரெஷர் எவ்வளோ. ஸோ டெம்பரேச்சர், ப்ரெஷர் நீங்கள் ரியல் கேஷஸ்ன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இங்கே என்ன ஒரு டெர்மினாலஜி இன்க்ளூட் ஆகும்னா கிரிட்டிக்கல் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா ரியல் கேஸஸ்க்கு மட்டும் தான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் ப்ரெஷர், கிரிட்டிக்கல் வால்யூம் இருக்குது. ஏன் அதுக்கு இருக்குன்னா ரியல் கேஸ் மட்டும்தான் சர்டன் டெம்பரேச்சரில் ஒரு மாதிரி ஆக்ட் ஆகும், சர்டன் டெம்பரேச்சரை தாண்டி ஒரு மாதிரி ஆக்ட் ஆகும், சர்டன் டெம்பரேச்சருக்குள்ளே ஒரு இதுவில் ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் எவ்வளோ? வாட்டர் எப்போ வேப்பரைஸ் ஆகும்? லிக்விட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுற ஸ்டேட் எப்போ? 100 டிகிரி செல்சியஸ். ஸோ அதுக்கு மேலே, அந்த டெம்பரேச்சருக்கு மேலே போனால் தான் அந்த லிக்விடுன்றது கேஷியஸாக மாறும். ஸோ அந்த சர்டன் பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் என்னதுன்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அதே மாதிரி ப்ரெஷர், வால்யூம் எல்லாமே ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், பர்டிகுலர் வால்யூம், கிரிட்டிக்கல் வால்யூம், பர்டிகுலர் ப்ரெஷர், கிரிட்டிக்கல் ப்ரெஷர். ஸோ இந்த டெர்மினாலஜிஸ்லாம் வச்சு இப்போ நம்ம ரியல் கேஸஸில் இப்போ எனி கேஸ் நம்ம ஒரு 1 மோல் ஆஃப் எனி கேஸ் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த டெரிவேஷன் 1 மோலுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம் இந்த ஈக்குவேஷன்லேருந்து. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணால் நம்ம போட்டுக்கலாம். பட் டெரிவேஷன் 1 மோலில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும்னா பர்டிகுலராக கிரிட்டிக்கல் ப்ரெஷர் எவ்வளோ, பர்டிகுலராக கிரிட்டிக்கல் வால்யூம் எவ்வளோ, பர்டிகுலராக கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்ற வேல்யூஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ரேட் கான்ஸ்டன்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்குது. ஆல்சோ இங்கே வாண்டர்வால்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஏ அண்ட் பி, இது ரெண்டும் நம்மளுக்கு தெரியாது. வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஏ, வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் பி, அதோட வேல்யூவும் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அவர் அதை டிஃபைன் பண்ணலை. ஸோ டு ஃபைண்ட் அவுட் ஆல் தோஸ் திங்ஸ் he derived one equation for n is equal to 1. that means 1 மோலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் போடுறோம். அந்த 1 மோலை வச்சு பேலன்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். இப்போது இது எப்படின்னா, இப்போ 1 ஹவருக்கு எத்தனை செகண்டுன்னு சொல்லுவோம்? 1 ஹவருக்கு மொத்தம் எவ்வளோ மினிட்ஸு? 60 மினிட்ஸு. அது நம்ம மேத்தமெட்டிக்கலாக எப்படி டிவைட் பண்ணலாம்? 1 × 60. அப்போ 1 ஹவருக்கு எத்தனை நிமிஷம் அப்படின்னா 60. இப்போது 2 ஹவர்ஸ்க்கு எத்தனை மினிட்ஸ்ன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 120ன்னு சொல்லிடுவீங்க. அதை 2 × 60 அப்படின்னு போட்டுருவோம். இப்போ நான் 20 ஹவர்ஸ்க்கு எத்தனை மினிட்ஸ்ன்னு கேட்குறேன். உங்களால் டக்குன்னு சொல்ல முடியுமா? ஸோ அப்போ எவ்வளோன்னு 1 ஹவர் நீங்கள் கேல்குலேட் பண்ண மாட்டீங்க. சிம்பிளாக என்ன போடுவீங்க? 20 × 60 போடுவீங்க. ஸோ 20 ஹவர்ஸ்க்கு 60 மினிட்ஸ்னால் அப்போ எவ்வளோ? 1 ஹவருக்கு 60 மினிட்ஸு, 20 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ மினிட்ஸு அப்படின்றத 20 × 60 போட்டால் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தான் 1 மோலுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா பேலன்ஸ் இருக்க மோல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம அப்படியே அதை அப்ளை பண்ணிக்கலாம். சேம் டெக்னிக் தான்.
ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரியல் கேஸ் ஈக்குவேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது என்னோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அப்போ n இருக்குன்ற இடத்துல 1 சப்ஸ்டியூட் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் n போட்டோன்னா 1 ஸ்கொயர் 1 தான். ஸோ அதை மென்ஷன் பண்ண தேவையில்லை, பேலன்ஸ் இருக்க டேர்ம் அப்படியே வருது. செகண்ட் v மைனஸ் n பதிலாக 1 போட்டோன்னா 1 தான், அகெயின் p. ஸோ அந்த டேர்மும் அப்படியே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே nRT இருக்குது. n இருக்க இடத்துல 1 போடும்போது RT அப்படியே வந்துடும். இந்த ஈக்குவேஷன் புரியுதா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. புக்கில் வந்து கண்டினியூவேஷனுக்காக 6.22 6.323 இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படி போடணும்னு அவசியம் இல்லை, 1 2 3னே போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இந்த ஈக்குவேஷனில் தனித்தனியாக ஒரு இதுக்கூட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை முதல்ல அப்போது இந்த சைடை வந்து ஈக்குவேஷனை 0 ஆக்கணும். முதல்ல 0 ஆக்கிறதுக்கு இந்த டேர்மும் இந்த சைடு கொண்டு வரும். அதுக்கு முன்னாடி இங்கே ஃப்ரம் த ஈக்குவேஷன் வி கேன் டிரைவ் த வேல்யூ ஆஃப் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது எல்லாத்தையுமே கிரிட்டிக்கல் கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து டிரைவ் பண்ணலாம். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனில் மல்டிப்ளையிங் வி ஸ்கொயர் பை பின்ற டேர்மை மல்டிபிள் பண்ணுறோம். வி ஸ்கொயர் பை பின்ற டேர்மை ஃபஸ்ட்டு டேர்மில் மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்க டேர்ம் இந்த ஆர்டி இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆர்டி ஆகிடும், ப்ளஸ் ஆர்டின்றது மைனஸ் ஆர்டி. ஸோ கேன்சல் பண்ணி வர ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃபர்தராக நம்ம என்ன பண்ணோம்னா வி ஸ்கொயர் பை பியோட மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது வி ஸ்கொயர் வி க்யூப் ஆகும். இங்கே வி கேன்சல் ஆகிடும், அப்போ ஏவி பை பி வரும். இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், அப்போ ஏபி டிவைடட் பை பி வரும். இந்த மைனஸ் அப்படியே ஆர்டி இந்த டேர்மில் எதுவுமே கேன்சலே ஆகாது, வி ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்தராக ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ரீஅரேஞ்ச் எப்படி பண்ண போகிறோம்னா இந்த டேர்மில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் வி க்யூப் இருக்குது, வி ஸ்கொயர் இருக்குது, வி இருக்குது. அகெயின் இதில் வந்து எதுவுமே இல்லை, வி ஸ்கொயர் டேர்ம் 2 இருக்குது, இதில் விஏ இல்லை, அப்போ இதில் ஒரு வி இருக்குது. அப்போ இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் இருக்குது. வி க்யூப் வி ஸ்கொயர் வி கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை அந்த ஈக்குவேஷன் ஃபார்மில் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். வி க்யூப் டேர்ம் தனியாக, வி ஸ்கொயர் டேர்ம் இங்கேயும் இதுவும். ஸோ இது ரெண்டுத்தையும் தனியாக எழுதிக்கிறோம், இதையும் தனியாக எழுதிக்கிறோம். இந்த மாதிரி எழுதிட்டு ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி ஒரு கியூபிக் ஈக்குவேஷனாக எழுதும் போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த வி தான் வந்து இதில் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. அப்போ இந்த வால்யூமை நம்ம வந்து கிரிட்டிக்கல் வால்யூமாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம் இப்போது. அப்போ வி ஈக்குவல் டு விசின்னு மாற்றிடுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் அடுத்து ஃபர்தராக இதை ஒரு ஈக்குவேஷனாக நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். இங்கே விசி இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன ஆகுது, வி மைனஸ் விசி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஆகுது. இப்போது இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷனாக மாற்றிக்கிறோம். ஒரு கியூபிக் ஈக்குவேஷன்னா இது ஃபார் எக்ஸாம்பிள் வின்றது ஏன்னு வச்சுக்கோங்க, விசின்றது பின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ மைனஸ் யூ ஹோல் கியூபோட ஃபார்முலா என்ன, ஏ கியூப் மைனஸ் 3ab ஸ்கொயர் 3a ஸ்கொயர் இன்டூ பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி கியூப். ஸோ இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன், இது இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இப்போ இதுவும் ஒரு கியூபிக் ஈக்குவேஷனாக கிடச்சிருச்சு, இதுவும் ஒரு கியூபிக் ஈக்குவேஷனாக உங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த கியூப் டேர்ம்ஸையும் ஸ்கொயர் டேர்ம்ஸையும் இந்த வி டேர்மையும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் நம்ம என்ன பண்ணுறோம், அதோட கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் ஈக்குவலைஸ் பண்ணுறோம் ஈக்குவேஷனில். ஃபஸ்ட்டு வந்து வி க்யூப், இங்கேயும் வி க்யூப் இங்கேயும் வி க்யூப். அப்போ வி க்யூப் ஈக்குவல் டு வி க்யூப் போடும்போது இங்கே இருக்க வி க்யூப் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் 1 டு மைனஸ் 0 ஆகிடும். இந்த வி க்யூபு கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வரவே போகிறதில்ல. இப்போ அடுத்து செகண்ட் டேர்ம் பாருங்கள், இங்கேயும் வி ஸ்கொயர் இங்கே வி ஸ்கொயர். இன்னொன்று கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, வி ஸ்கொயருன்றது வேறு, விசி ஸ்கொயருன்றது வேறு. நம்ம கோஎஃபிஷியண்ட்டாக இங்கே பார்க்க வேண்டியது, நம்ம இங்கே ஈக்குவேஷனாக பார்க்க வேண்டியது வி க்யூப் வி ஸ்கொயர் வி மட்டும்தான், விசியே கிடையாது. ஸோ விசி எல்லாமே நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் தானே தவிர அந்த ஈக்குவேஷன் கணக்கில் வராது, அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த வி ஸ்கொயர் டேர்மை மட்டும் தனியாக இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா மைனஸ் விசி ஈக்குவல் டு இந்த டேர்மில் வி ஸ்கொயரை விட்டுட்டிங்க, பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஆர்டி பை பி ப்ளஸ் பி. ஸோ இதில் தான் ஈக்குவேஷன் பண்ணிக்கிறோம், மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போது இந்த டேர்மை பார்க்கும்போது விசி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டேர்ம் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வி ஸ்கொயர் டேர்ம் எடுத்துக்கிறோம். ஸ்கொயர் டேர்மில் இங்கே பாருங்கள், ஸ்கொயர் டேர்மில் வந்து
இந்த ஈக்குவேஷனில் 3vc² இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் a/p. இப்போ a/pன்றது நம்ம pcன்னு மாற்றிக்குவோம். ஏன்னா எல்லாமே பார்ஷியல் கிரிட்டிக்கல் ப்ரெஷரும் மாற்றியாச்சு. அப்போ டெம்பரேச்சர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு மாறணும். அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்மாக அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ், இந்த 3 ஈக்குவேஷன்ஸில் இருந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஈக்குவேஷன் நம்பர் 6.29 டிவைடட் பை ஈக்குவேஷன் நம்பர் 6.3 டிவைடட் பை, ஸோ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன் போடும்போது இந்த மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் வரும். ஸோ பிசி கேன்சல் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னென்னா பியோட. ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷன் மூலமாக நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஏவோட வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் கிடச்சிருச்சு பாருங்கள். புரியுதா? ஏவோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 3vc² இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏ. இந்த கான்ஸ்டன்ட் பியோட வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விசி இஸ் ஈக்குவல் டு இந்த பியோட டேர்ம் பண்ணோம்னா விசி. இப்போ நம்மளுக்கு கிரிட்டிக்கல் வால்யூம் கான்ஸ்டன்ட்டு வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் பி, வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஏவோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த பேஜில் பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன் டிவைடட் பை இந்த ஈக்குவேஷன் போட்டோம்னா இப்போது வேல்யூ வந்து vc² வருது. விசியோட வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த விசியோட வேல்யூவை 3b², அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 3² 9. ஸோ 9 into 3 27. இந்த b² சேம் அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு இப்போ கிரிட்டிக்கல் ப்ரெஷரோட வேல்யூவும் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ டில் நவல் நம்மளுக்கு கிரிட்டிக்கல் வால்யூம் கிரிட்டிக்கல் ப்ரெஷர் கிடச்சிச்சு. இன்னும் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் மட்டும்தான் கிடைக்கல. அப்போது எதில் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இருக்கோ அந்த ஈக்குவேஷன் எடுத்து அதில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டில் எடுத்தோன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள் 3vc இருக்குது. விசி டேர்ம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா டிசி இருக்குது. பிசியும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ விசியும் அந்த பிசியும் இதில் அப்ளை பண்ணிட்டோம்னா மேத்தமெட்டிக்கலாக டிசியை மட்டும் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்துடுங்க. பேலன்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா மேத்தமெட்டிக்கலி இதை டெரைவ் பண்ணுறோம். ஸோ டிசி வேல்யூவும் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஸோ த கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் கேன் பி கால்குலேட்டட் யூசிங் த வால்யூஸ் ஆஃப் அண்ட் வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ கேஸ் அண்ட் வைஸ் வெர்சா. இந்த ஏவோட வேல்யூ நான் சொன்னேன்ல, பியோட வேல்யூ சொன்னேன்ல. ஸோ வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஏ அண்ட் பியோட வேல்யூவும் நம்மளுக்கு தனித்தனியாக தெரிஞ்சிருச்சு. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் ப்ரெஷர் அண்ட் கிரிட்டிக்கல் வால்யூமும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரியல் கேஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கான வான் டெர் வால்ஸ் ஸ்டேட் பண்ண வேல்யூஸோட கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸ். அப்புறம் இது ரியல் லைஃப் டைம் அப்ளிகேஷன், லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ். ஸோ லிக்விடாக எப்படி மாற்றுறாங்க கேஸை? லிக்விடாக மாற்றுறதுனா நைட்ரஜன் பார்த்துருப்பீங்க. இந்த ஐஸ்கிரீம்லாம் செய்வாங்கள்ல லிக்விட் நைட்ரஜன் வச்சு. அது நைட்ரஜன்ன்றது கேஸ் தான். அதை லிக்விஃபை பண்ணுவாங்க. எப்படின்னா இதுதான் ஜூல் தாம்சன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸை நம்ம ஒரு சர்டன் டெம்பரேச்சரில் நம்ம வந்து கூலிங் பண்ணிவிட்டு கம்ப்ரெஸ் பண்ணோன்னா அது என்ன ஆகிடும்னா லோ ப்ரெஷரில் லிக்விடாக மாறிடும். ஸோ அதோட டெம்பரேச்சரை லோ பண்ணி அதனால தான் கூல் பண்ணுறோன்னு சொல்கிறோம். கூலிங்னா அதோட டெம்பரேச்சர் லோ ஆகுது. லோ பண்ணி அதை அடையபட்டிக்கலாக வந்து ஹை ப்ரெஷரில் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணும்போது கேஸு லிக்விடாக மாறுது. ஸோ இந்த எஃபெக்ட் தான் வந்து ஜூல் தாம்சன் எஃபெக்ட்னு சொல்கிறோம். இதுலேயே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. லின்ஸ் மெத்தட் இருக்குது, க்ளவுட்ஸ் ப்ராசஸ் இருக்குது, அடியாபேட்டிக் ப்ராசஸ் இருக்குது, அண்ட் தென் ஜூல் தாம்சன் எஃபெக்ட்ன்ற அந்த 3 கேட்டகரி இருக்குது. இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து ஜூல் தாம்சன் எஃபெக்ட் தான். சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் எப்படி போடணுன்றது இந்த டெரிவேஷன் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ bye, cheers, we'll meet on next video. Bye bye.